சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி, ஸ்ரீ வராகமிகரர் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அறக்கட்டளை நடத்தும் 13வது கருத்தரங்குக்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியானுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து அனைவரையும் வருக வருக என்று இருகர கொம்பை வரவேற்கிறேன். தலைப்பு வேதகனின் வேடிக்கை விளையாட்டு. நமது ஆத்தூர் ஜோதிட பயிற்சி மைய பேராசிரியர் பரம்பரை ஜோதிடர் ஐயா சின்னசேலம் சீனிவாச ஐயா அவர்களை வரவேற்று இந்த 13வது வந்து அவர் நம்ம தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது வேதகனின் வேடிக்கை விளையாட்டுகள் அப்படின்ற தலைப்புல பேசுறாரு. ஒரு கிரகத்துடைய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நமக்கு எப்படி நண்பர்கள் இருக்காங்களோ எதிரிகள் இருக்காங்களோ அது போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கிரகம் எதிரியா இருக்கும், ஒரு கிரகம் நட்பா இருக்கும், ஒரு கிரகம் பகையா இருக்கும். அந்த அமைப்புல வேதகனின் வேடிக்கை விளையாட்டுகள் ஒவ்வொரு தசாபதிகளும் அது இல்லாம வெவ்வேறு விஷயங்களுக்கு இந்த வேதகன் என்ன மாதிரி பண்றாரு பலதை சொல்லிருக்கிறாரு. அருமையான உரையை ஐயா நமக்கு வழங்க இருக்கின்றார். ஐயா மற்றும் மாமாத நன்றிகள். வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் குருவே துணை. சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் குருவே துணை. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி, ஸ்ரீ வராகமிகரர் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மைய ஆசிரியரும் எனது குருநாதரின் திருவடிகளை வணங்கி கொண்டு, சபையில் வீற்றிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வேதகனின் வேடிக்கை விளையாட்டுகள் இல்லைன்னா வேடிக்கை பலன்கள் என்ற ஒரு தலைப்பில் சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம ஜாதகம் பார்க்கறதுல பல வகையான முறைகளை நம்ம கையாண்டு துல்லியமான பலனை சொல்கிறோம். அது ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு தனி சிறப்பு. அப்படி பார்க்கும்போது நம்ம வெள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்சுமம் அப்படின்ற ஒரு விதிமுறைகள்லாம் எடுத்த ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவார். நம்ம குருநாதர் அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து துல்லியமான பலன் இவருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வேதகனின் விளையாட்டு அமைஞ்சிருக்கும். இந்த வேதகன்னா யார், அவர் என்ன வேலை செய்கிறார், அவர் எப்படி நமக்கு உதவுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது 4 பேர் தேவை, இருக்கும்போது 4 பேர் தேவை, போகும்போது 4 பேர் தேவை. இந்த 4 பேர் தான் கண்ணதாசன் அவர்கள் அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு ஒரு பாட்டை எழுதியிருப்பார். இந்த 4 பேர் யாருன்னா வாசகன், காரகன், போதகன், வேதகன். இவங்க 4 பேர் சேர்ந்தது தான் பாசக அதிபர்கள் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் இந்த ஜோதிடத்தில் பாசக அதிபர்கள் அப்படின்றது தான் இந்த 4 பேர். ஒரு மனுஷனுக்கு நண்பர்கள் 4 பேர் இருப்பாங்க. அதாவது நடுநிலைமையா இருந்து யார் பக்கமும் தீர்ப்பு சொல்லாத சமமா சொல்றவங்க, அவங்களுக்கு பேரு காரகன் அப்படின்னு பேரு. எனக்கு நண்பன் கவியரசன் நண்பனா இருந்தா அவருக்கு மட்டும் நான் அதிகமான ஒரு நல்ல பலனை கொடுப்பேன். அதுக்கு பேரு பாசகன் அப்படின்னு பேரு. எனக்கு கவியரசனை பிடிக்கும், சில நேரத்தில் பிடிக்காத போகும், இருந்தாலும் புத்திமதி சொல்லுவேன். அதுக்கு பேர் போதகன் அப்படின்னு பேரு. சில பேர் என்னதான் செஞ்சாலும் பிடிக்கலன்ற ஒரே கண்ணோட்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் தான் வேதகன் அப்படின்னு பேர். அப்ப ஒரு மனிதனுக்கு எப்படி நடுநிலைமையா இருந்து சொல்றாங்க, இது மாதிரி 4 வகையா. இதே மாதிரி கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கு 4 பேர் காரகன், பாசகன், போதகன், வேதகன் அப்படின்னு 4 பேர், ஒவ்வொரு கிரகத்துக்கு 4 பேர் இருப்பாங்க. இப்ப இவங்க 3 பேரும் நல்ல செய்யறாங்க. அவங்க ஏன் நல்ல செய்யறவங்களையும் விட்டுட்டு நமக்கு யார் கெடுதல் செய்யறாங்களோ அவங்கள
அவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். இந்த மகாபாரதத்துல பாண்டவர்களுக்காக பங்கு கேட்க போவாரு. துரியோதனன் என்ன பண்ண, எப்ப பார்த்து கொடுக்க முடியாதுன்னு ஒரே குறிக்கோள்ல இருக்கிறவன்கிட்ட போயிட்டு நீ நாடை கொடு, நகரம் கொடு, வீடு கொடு, வாசல் கொடுன்னா தருவானா? அவனுக்கு ஒரே முடிவு கொடுக்க கூடாதுன்றதான். அப்ப வேதங்களுடைய வேலை என்னன்னா கொடுக்க கூடாதுன்றதான் விதி. இதான் வேதகன். சரி, இப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேதகன் வர்றார். அப்ப அவர் யார் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வேதகன் எப்படி வேலை செய்யறார், வேதகன்னா எதுக்கு, என்ன மாதிரியான முறை, ஜோதிட முறையில நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் 12 ராசி இருக்கு, 12 கட்டம் இல்லைங்களா? அதுல இந்த வேதகனுடைய முக்கியத்துவம் என்னன்றதுக்காக அதை சொல்றேன். 6, 8, 12 நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய பாவங்கள் இது. ஆனா இந்த வேதகனை எப்படி பெரியவங்க முடிவு பண்ணி, இந்த ஜோதிட ஞானிகள் எப்படி அதை வரையறை முடிவு வச்சிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, செவ்வாய்க்கு வேதகன் புதன், புதனுக்கு வேதகன் செவ்வாய். இந்த கான்செப்டை வச்சுதான் இந்த வேதகனே அமைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க காலபுருஷ தத்துவப்படி புதன் 6க்கு உடையவர், செவ்வாய் 8க்கு உடையவர். இவங்க 2 பேரை வச்சுதான் இந்த வேதகன் என்ற ஒரு அமைப்பை நம்ம எடுத்துருக்கோம். சரி, இந்த வேதகன் எப்படி செயல்படுறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேதகனை கொடுத்துருக்காங்க. 7 கிரகத்துக்கும் ஒவ்வொரு வேதகனை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சூரியனுக்கு வேதகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சந்திரனுக்கு வேதகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய்க்கு வேதகன் யாருன்னா புதன், புதனுக்கு வேதகன் யாருன்னா செவ்வாய், குருவுக்கு வேதகன் யாருன்னா சூரியன், சுக்கிரனுக்கு வேதகன் யாருன்னா சனி, சனிக்கு வேதகன் யாருன்னா செவ்வாய். இவங்கெல்லாம் அதாவது வேதகன் அப்படின்னா பகையாளி அப்படின்றதான் பொருள். சரி, இவங்க எப்படி வேடிக்கை விளையாட்டு செய்யறாங்க அப்படின்றத இப்ப நம்ம பாக்குறோம். எப்படி வேடிக்கை காட்டுறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பாக்குறோம். பொதுவா ராசி கட்டம் போட தேவையில்ல, இருந்தாலும் மனசுல வச்சுக்கங்க அப்படியே ராசி கட்டத்தை. அப்படியே அதுல அந்த வேதகன் எப்படி விளையாட்டு காட்டுறார் அப்படின்றத ஒரு சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்றேன். எப்படின்னீங்கன்னா, அதாவது புதனுக்கு வேதகன் செவ்வாய், இந்த ஒரு கான்செப்டை எடுத்தோம்னா எல்லாவுடைய கிரகங்களுக்கு என்ன வேலை செய்வாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உதாரணமா சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஒரு பிரதானமா லக்னம் மேஷம்னு வச்சுக்கங்க, லக்னம் மேஷம் அப்படின்னு வச்சுக்கங்க. செவ்வாய்க்கு, அதாவது புதனுக்கு வேதகன் செவ்வாய். இப்ப மேஷ லக்னம், புதன் 2ஆம் வீட்டுல செவ்வாவுடைய வீட்டுல இருக்கார். செவ்வாவுடைய காலில் இருக்க, வேதகனுடைய காலில் இருக்கிற. இந்த ஒரு விஷயத்த 3 விதமா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, எந்த காலில் போய் நிக்கிறாரோ அவர் பாதிக்கும், அந்த கிரகம் காரகம் பாதிக்கும், அந்த ஸ்தான உறவு பாதிக்கும், உடம்புல அந்த ஸ்தானத்தோட உடம்பு அங்கத்துல ஊனம் ஏற்படும், விபத்து, நோய், எதிரி கொடுக்கும். இந்த 3 கான்செப்டை மெயினா வச்சுக்கணும். மேஷ லக்னம், வேதகனுடைய நட்சத்திரமான செவ்வாவுடைய நட்சத்திரம் புதன் போய் உட்கார்ற. அப்ப இவருக்கு பலன் சொல்லணும். நம்ம புதன் அப்படின்னா அதுக்கு அந்த உறவுக்கு காரக முறை மாமன், தாய் மாமன் சொல்றோமா, தாய் மாமனை பாதிக்கும். அடுத்து 2ஆம் இடம்ன்றது கல்வி, அப்ப கல்வியை தடைப்படுத்தும். ஓகே, அடுத்து 2ஆம் பாவம் உடம்புல முகம், அப்ப முகத்துல வெட்டுக்காயங்கள், நோய்கள், அது சம்பந்தமான விஷயங்களை கொடுப்பார்.
இந்த 3 விஷயத்த மெயினா வச்சுக்கிறது. இந்த வேதகன் இந்த 3 தான் செய்வார். 3 வகையில கெடுதல் தான் செய்வார், நல்லதே செய்ய மாட்டார். அப்ப பலன் சொல்ற போது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தசா புத்தி நடந்தது இல்லைங்களா? ஒரு 120 வருஷம் நமக்கு ஆயுள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிரகமும் அதை தசா புத்தி நடத்திக்கிட்டே வரும். 10 வயசு வரைக்கும் இது, 5 வயசு வரைக்கும் இது, 20 வயசு வரைக்கும் அப்படின்ட்டு இப்போ தசா புத்திகள் நடத்தி வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டு இருக்கும்போது அந்த தசாநாதன் இந்த மாதிரி வேதகனுடைய காலில் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்து நம்ம பலன் சொல்லணும். இது துல்லியமா பலன் சொல்றதுக்கு இந்த வேதகன் பயன்படுற. அதுக்காக தான் இந்த வேதகன் நம்ம மெயினா பார்க்கறோம். சரி, இப்படியே அதே மேஷ லக்னம் பிரதானமா போட்டுக்கிறோம். அப்படியே 3ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரம் தான் இருக்கு. வேதகனுடைய நட்சத்திரம் செவ்வாய் போய் புதன் உட்கார்றன்னு வச்சுங்க. அதே கான்செப்ட் தான். அந்த கிரகத்துடைய காரகம், அந்த ஸ்தானத்துடைய காரகம், எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்துடைய உடல் உறுப்புல பாதிக்கும். இதை 3 மாற்றவே கூடாது. இந்த 3 கான்செப்டையா அவர் கண்டிப்பா அந்த இடத்துல தீங்கு தான் பண்ணுவார், நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப 3ஆம் இடம்ன்றது சகோதரன். சகோதரனுக்கு இவருக்கு ஒத்து வராது, சகோதரன் இருக்க மாட்டான். தாய் மாமன் குடும்பம் காலி. 3ஆம் இடம்ன்றது கழுத்து, தொண்டை, காய், தோல், கை, இது சம்பந்தமான உடல்ல பாதிப்பு கொடுக்கும். இந்த வேலையை அவர் செய்வார். இது சரி. இப்ப சூரியனுக்கு காரகன் அந்த வேதகன் யாருன்னா சுக்கிரன். இப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரம் எங்கெங்க இருக்கு, ராசி சக்கரத்தை அப்படியே மனசுல போட்டுக்குங்க. சுக்கிரனுடைய தர்ம திரிகோணத்துல இருக்கு. இப்ப சூரியன் போய் இப்ப அதே பிரதானமா மேஷ லக்னத்தை வச்சுக்கங்க. சூரியன் வேதகனுடைய சுக்கிர நட்சத்திரத்துல அவர் ஸ்டார்ட் பண்ணி உட்கார்ற. இப்ப நம்ம அவருக்கு பதில் சொல்லணும். முதல்ல உட்காரும் போது சூரியன் தந்தைக்கு இவருக்கு கருத்து வேறுபாடு வரும். ஃபர்ஸ்ட் தலைப்பகுதி இல்லைங்களா, தலையில அடிக்கடி அடிபடும். இவர் இல்லையா, சிந்தனை மாறும். அப்பப்ப சிந்தனை இவருக்கு ஒரு நிலையில இருக்கு. இந்த வேதகனுடைய நட்சத்திர பாதத்துல இந்த கிரகம் போய் உட்கார்ந்தா இந்த வேலை செய்வார். சரி, அதே மேஷ லக்னம் சூரியன் 5ல உட்கார்றாருன்னு வச்சுக்க, சுக்கிரனுடைய வேதகனுடைய நட்சத்திரம் உட்கார்றாரு. அப்ப அதுக்கு பலன் சொல்லிதானே ஆகணும். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, 5ஆம் இடம்ன்றது பூர்வீகம், குழந்தை, அங்காளி பங்காளி, நம்ம தெய்வம், இதெல்லாம் சொல்றோம். குழந்தை இருந்துச்சுன்னா மன வளர்ச்சி கம்மியா இருக்கும், இல்லைன்னா குழந்தை பிறக்காது, இல்லை குழந்தைக்கு நமக்கு ஒத்து வராது, பிரிஞ்சிருக்கணும். 5ஆம் இடம் குலதெய்வம் வேலை செய்யாது, அங்காளி பங்காளி சண்டை வரும். உடல் உறுப்புல 5ஆம் இடம் வயிறு பாதிப்பு வரும். வயிறு சம்பந்தமான இதெல்லாம் ஆப்ரேஷனோ கத்தியோ விஷயம் அது. இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு நாள் உட்காந்து எனக்கு மண்டையை குழம்பி போய் கட்டத்தெல்லாம் போட்டு தூக்கி போட்டு உக்காந்துட்டேன். ஏன்னா இதுல அம்மா விஷயங்கள் நடந்துருக்கு. சரி, இப்ப சந்திரனுக்கு வேதகன் சூரியன், அதே மேஷ லக்னம் பிரதானமா போட்டுக்கங்க. பொதுவா நாம என்ன சொல்லுவோம், சந்திரன் சூரியங்காலில் உட்காந்தா சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். கணவன் மனைவி சண்டை வந்துடும். சூரியன் சந்திரங்காலில் உட்காரக்கூடாது, சந்திரன் சூரியங்காலில் உட்காரக்கூடாது. அதே மேஷ லக்னம் சந்திர பகவான் சந்திரனுக்கு வேதகன் சூரியன் லக்னத்திலே உட்கார்ந்தாலும் 2ஆம் இடத்துல உட்கார்றாருன்னு வச்சுப்போம். சந்திரனுடைய நட்சத்திரம் சூரியன் உட்கார்றாரு. அப்ப 2ஆம் இடம்ன்றது குடும்பம், கணவன் மனைவி சண்டை வந்துடும். 2ஆம் இடம்ன்றது முகம், இல்ல கண், அவர் சந்திரனுடைய கண்ணுடைய பாதிப்பு வரும். படிப்பு. அப்ப அவர் எந்த ஸ்தானத்தை அப்படியே பார்த்து சந்திரனுடைய நட்சத்திரம் எங்க வருதுன்னு பார்த்துக்கலாம். லக்னம் அதுதான். நீங்க ஒவ்வொரு லக்கணமா மாத்தி மாத்தி போட்டாலும் அது லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் வருதோ அத்தனாம் இடத்தோடைய பாதிப்புகள் இருக்கும். அதுல 3 கான்செப்ட் மெயினா வச்சுக்கோங்க. அந்த ஸ்தானம்,
எந்த கிரகம் போய் உட்கார்றதோ அதோடைய காரகம் அதோடைய உடல் உறுப்பு, அந்த ஸ்தானத்தோடைய உடல் உறுப்பு இது வந்து பாதிக்கும் அப்படின்றதான் அந்த வேதகனுடைய வேலை. இப்ப செவ்வாவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்ப குருவுடைய இது வர்றன்னு வச்சுக்கங்க. குருவுக்கு வேதகன் வந்து சூரியனா வர்றாரு. இப்ப அதே மேஷ லக்னம், சூரியனுடைய நட்சத்திரம் மேஷத்திலயும் இருக்கு, ரிஷபத்திலயும் இருக்கு. இப்ப வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துல குரு போய் உட்கார்றாரு. குருவுடைய காரகம் புத்திரம்னு எடுத்துக்கலாம், பெரியவங்கன்னு எடுத்துக்கலாம், பணம்னு எடுத்துக்கலாம். அந்த இடம் எந்த இடமோ அந்த இடம் ஸ்தானத்தை எடுத்துக்கணும். இதெல்லாம் பாதிக்கும். இப்ப அப்படியே அவருடைய நட்சத்திரம் எங்க இருக்கு? 5ல இருக்கு, 6ல இருக்கு. அதே மேஷ லக்னம் பிரதானமா வச்சுக்கங்க. 5ல இருக்கு, 6ல இருக்கு. 5ஆம் இடம்ன்றது என்ன? அதேதான். 6ஆம் இடம்ன்றது உறவு முறையில வரும்போது 6ஆம் இடம்ன்றது தாய் வழி வர்க்கத்திலையும் வரும். அதே மாதிரி நிரந்தர வேலை இருக்காது, நோயும் கொடுக்கும். அது உடல் பாகம் எந்த இடமோ அந்த இடத்துல பாதிப்பை கொடுக்கும். அடிவயிறு அந்த வேலையில அது அவரு கொடுக்குறாரு. சரி, இவரு சந்திரன். ஆனா மெயினான இது என்னன்னா, சந்திரன் வந்து சூரியன் காலியோ, சூரியன். அதே மாதிரி குரு வந்து குருவும் சூரியனும் சேர்ந்தா ராஜயோகம், சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா வேதகனா இருந்தவர் செயல்படும் போது அவர் வேதகனா தான் செயல்படுவார். சரி, இப்ப சனிக்கு வந்து வேதகன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாவா வர்றாரு. செவ்வாவுடைய நட்சத்திரம் எங்கெங்க இருக்கோ அந்தந்த இடத்துல சனி உட்கார. அதே மேஷ லக்னம் போட்டுங்க, பிரதான அதான். சனி வந்து 2ஆம் இடத்துல உட்கார்றாருன்னு வச்சுங்க, செவ்வாவுடைய நட்சத்திரம் உட்கார்றா அந்த கான்செப்ட் தான். நீங்க ஒரு விஷயம், அதாவது புதனுக்கு மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா மீதி எல்லாம் என்னவோ அதுதான் திருப்பி 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 வரும். ஆனா ஒரு அந்த வேதகனுடைய விளையாட்டு எப்படி விளையாடுறாரு அப்படின்னா, இந்த 3 விஷயத்துல விளையாடுவார். அந்த இடம் எந்த கிரகம் போய் உட்காருதோ அதோடைய கிரக உறவு, அந்த ஸ்தானத்தோடைய உடல் உறுப்பு, இந்த 3லயும் இவர் பாதிப்பு கொடுப்பார் அப்படின்றது அந்த வேதகனுடைய வேடிக்கையான விளையாட்டுகள் வந்து விளையாட்டுகள். சரி, இதுல வந்து நம்ம ஒரு திரைப்பட பாடல் பாடி இதை முடிச்சிருவோம். இந்த மாதிரி எல்லா 7 கிரகமும் அதோடைய வேலையை அவர் செஞ்சிட்டு இருப்பார். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கருத்து சொல்லும் போது ஒரு திரைப்பட பாடல் இந்த கருத்தோட ஒத்து போகிற பாடலை நம்ம எடுத்து பாடுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த 4 பேர்த்துக்கு வரணுமா இல்லையா? காரகனுக்கும் வரணும், பாசகனுக்கும் வரணும், போதகனுக்கு வரணும், வேதகனுக்கு வரணும். அப்ப ஒரு பாட்டுல இந்த 4 பேரும் வரணும். அப்படி பாடினாதான் அந்த இந்த 4 பேருக்கு அந்த 4 பேர் சூட் ஆகும். சரி, இது என்ன பாட்டா அப்படின்னு தேடிட்டு போது 70லன்னு நினைக்கிறான் ஒரு பக்தி பாடல். அதாவது ஒரு விசேஷம், ஒரு நல்ல இது அப்படின்னா இந்த பாட்டை ஆரம்பிச்சுதான் எல்லா இதுவும் சொல்றோம். ஒரு டீ கடை பாடல் 10 வருஷம் இந்த பாட்டு ஒடிச்சிச்சு. அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு. என்ன அப்படின்னீங்கன்னா, பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான், புல்லாங்குழல் கொடுத்த முங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இந்த பாடல் வந்து இது 4 இதுக்குமே வரும். எப்படி வருது அப்படின்னீங்கன்னா, காரகனுக்கு எப்படி செயல்படுறாரு அப்படின்னீங்கன்னா, பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கு கொடுக்கிறார் அப்படின்னா இந்த காரகனா வேலை செய்வார். எப்படி காரகனா வேலை செய்வார்? ஏன்னா அவர் நடுநிலைமை பேசுறாருல்ல, அந்த ஒரு விஷயம். சரி, பாசகனா பாஞ்சாலி மானம் காக்க தன் தை கொடுக்கிறார், உரிமை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் யாருன்னா பாசகன் அப்படின்னு பேர் அவருக்கு. சரி, வேற யாருக்கு இதுன்னா, நான் படிப்பதற்கு கீதை போதனை கொடுக்கிறாரு இல்லையா, அவர் பேர் போதகன் அப்படின்னு பேர். சங்க எடுத்து அட்ராஸ் அண்டன்றாரு இல்லையா, அதுக்கு பேர் வேதகன் அப்படின்னு பேர். அப்போ ஒரு பாட்டுல இந்த 4 விஷயமா வருது. இது ஆனா மிக பெரிய ஒரு உன்னதமான பாடல். அப்ப அந்த காலகட்டத்துல 10 வருஷம் இது எல்லா இதுலயுமே வந்து
இதை வந்து பாடுனது எல்லாருமே மனப்பாடம் இது எல்லாத்துக்குமே இருக்கும். ஆமா, அந்த ஒரு இதோட இந்த வேதகனின் வேடிக்கை விளையாட்டை வந்து நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக எனக்கு வாய்ப்பளித்த குருநாதர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிகச்சிறப்பா பாசகம், வேதகம், காரகம் இந்த அமைப்பெல்லாம் சிறப்பாக சொன்னீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மேன்மேலும் ஜோதிடப்படி தொடர நவகிரகங்கள் துணை இருக்க அன்போடு பிரார்த்தித்து பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நீ பேசுறது விதியின் வலிமை செல்வம் பெருகும், எண்ணியல் வளர்ச்சி. ஆமாம். இப்பொழுது